அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்போட ப்ரீடிங் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதோட பூக்களோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பூக்கள் பெரும்பாலும் யாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தாவரமும் அதுக்கான தேவையான உகந்த சூழ்நிலை தான் அது கனியோ பூக்களோ தோற்றுவிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கரும்புக்கு உகந்த சூழ்நிலைன்னு பார்க்கும்போது நேச்சுரலாகவே கோயம்புத்தூரில் இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா பூக்கள் உருவாகுது. அந்த பூக்கள் அங்கே உருவாக்குற அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் புதிய வெரைட்டிஸ் எல்லாமே உற்பத்தி செய்கிறாங்க. ஒன்று உருவாக்குறது எல்லாமே கோ வெரைட்டிஸ் அப்படி இருக்கும், அப்படி இல்லைனா கோ அலைடு வெரைட்டிஸாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கேயே பண்ணது, அப்புறம் இங்கே ப்ரீடிங் பண்ணி கொடுத்த சீடை யூஸ் பண்ணி வேறு இடத்துல டெவலப் பண்ணுது. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பூக்களோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா, பயிர் பெருக்கம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கிற 2 கணுக்கள் இருக்கிற மாதிரியான அந்த ப்ராபகேஷன் மெட்டீரியலை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கரும்பு தேவைப்படும். இதுவே மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு கணு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குறைந்த அளவில் கணு தேவைப்படும். சரிங்களா?